بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தலைப்பு உங்களுக்கு தெரியும், மறுமை நாளுடைய அடையாளங்கள். அதாவது அல்லாஹுடைய தீனை பொறுத்தவரையில், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மூமின்களுடைய உள்ளத்திலே மறுமையுடைய நம்பிக்கை மிகவும் ஆழமாக, அழுத்தமாக, தெளிவாக பதிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அந்த மறுமை நாளை ஏற்படுத்துவான். விசாரணை செய்யக்கூடிய நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்துவான். மக்களை ஒன்று கூட்டுவான். மனிதர்களை அல்லாஹ் விசாரணை செய்வான். விசாரணை செய்து அல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை தீர்ப்பளிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே எங்கெல்லாம் அல்லாஹுடைய நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ, எங்கெல்லாம் அல்லாஹுடைய நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அதோடு சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நம்பிக்கையை பற்றியும் பேசுகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 177வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹகும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மை என்பது முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது அல்ல. நிச்சயமாக நன்மை என்பது அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதலும் மறுமையை ஈமான் கொள்ளுதலும். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹுடைய நம்பிக்கைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நம்பிக்கையை, மறுமை தினத்துடைய அந்த நாளை பற்றி நினைவு கூறுகிறான் என்றால், அல்லாஹுடைய நம்பிக்கைக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே பல வசனங்களிலே கூறுவது மறுமையுடைய நம்பிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய உபதேசங்கள், அறிவுரைகள், அல்லாஹ் மக்களுக்கு கூற சொன்னவை என்றவற்றை நீங்கள் குர்ஆனிலே படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பை ஏற்றுதான் குறைஷிகளை அழைத்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்களை அழைத்து சொன்னார்கள், மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஅன்திருஹும் யௌமல் ஹஸ்ரா. நபியே, மக்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாளை பற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய வாழ்க்கையோடு இந்த மறுமையுடைய நம்பிக்கையும் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொண்டு கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் பிரிக்கும் பொழுது 3 மறுமையுடைய மிகப்பெரிய அடையாளங்களாக பிரிக்கிறார்கள். அதில் 2 முக்கியமான அடையாளங்கள், அதாவது பெரிய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள், இதுல நடு அடையாளங்கள் என்று கூட பிரிக்கிறார்கள். ஆனால் நமக்கு இங்கே தேவையானது என்னவென்றால், மறுமையுடைய சிறிய அடையாளங்கள், அஸ்ஸாஅத்து ஸுக்ரா என்று அழைக்கப்படக்கூடிய மறுமையுடைய சிறிய அடையாளங்கள். அதாவது மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் இந்த பூமியில என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும், இதுவெல்லாம் நடந்தால் மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவற்றில் நம்மால் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்ப்போம். மறுமை நாளுடைய அடையாளங்களில் மார்க்க அறிஞர்கள் வரிசைப்படுத்தியுள்ள அடையாளங்களில் முதல் அடையாளம் என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு நபியாக, இறுதி நபியாக அனுப்பப்பட்டது
மறுமை நாளுடைய அடையாளம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாதைன் யஅனி இஸ்பஐனி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த 2 விரல்களை போன்று வந்திருக்கிறோம். அப்படி என்றால் நான் வந்து விட்டேன் என்றால் அடுத்து மறுமை வரப்போகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வருகை தந்தது மறுமையுடைய அடையாளங்களுடைய தொடக்கம்தான். ஏனென்றால் இதற்கு பிறகு ஒரு சமூகம் கிடையாது, இதற்கு பிறகு ஒரு உம்மா கிடையாது, இதற்கு பிறகு ஒரு நபியும் கிடையாது. மறுமை நாள் வரை வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும், யூதர்களுக்கும், நஸ்ரானிகளுக்கும் யாராக இருந்தாலும் யார்தான் நபி, யார்தான் ரசூல்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நபி, அவர்கள்தான் ரசூல். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுபடியும் இந்த பூமிக்கு வருகை தந்தாலும் அவர்கள் யாருடைய உம்மத்து தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரசூலுக்கு அந்த ரசூலுடைய அந்த தன்மையை ஏற்ற ஒரு மனிதராகத்தான் வருவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு தெளிவுபடுத்துவானாக. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்றாக கூறிய ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு எப்படி ஒரு அடையாளமோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணமும் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்வதி தபூக். தபூக்குடைய யுத்தத்தின் போது ஒரு நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு சொன்னார்கள், ஃபகால உதுத் சித்தம் பைன யதை ஸஆ. மறுமை வருவதற்கு முன்னால் இந்த 6 விஷயங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். மறுமை வருவதற்கு முன்னால் இந்த 6 விஷயங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அதனுடைய முதல் அடையாளமாக சொன்னார்கள். இந்த 6இல் முதல் அடையாளமாக சொன்னார்கள், மௌதி, என்னுடைய மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணமும் மறுமை ஏற்படுவதற்குடைய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலாக, நபியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நியதியாக வைத்திருக்கக்கூடிய மரணத்தை கொடுப்பான். அந்த மரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெற்று விட்டார்கள், அடைந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். இப்போது உயிரோடு இந்த பூமியில இல்லை. அதன் காரணமாக மறுமையின் அடையாளங்களில் இரண்டாவது அடையாளமாக நாம் பார்த்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணம். மூன்றாவது அடையாளம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். சூரத்துல் கமருடைய 1வது வசனம், யக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர். மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே காஃபிர்கள், குறிப்பாக காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து ஒரு அத்தாட்சியை காட்டுங்கள் என்று கூறிய பொழுது சந்திரனை பிளந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்களா இல்லையா? இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக, அன்ன அஹ்லல் மக்கா, மக்காவாசிகள் ஸஅலு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுரியஹும் ஆயா ஃபஅராஹும் இன்ஷிகாகல் கமர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அத்தாட்சிகளை காண்பியுங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்து காட்டினார்கள். இந்த ஒரு அடையாளம் மறுமையுடைய அடையாளங்கள் என்று யார் கூறுகிறார்? யார் கூறுகிறார்? யார் கூறுகிறார்? இங்க ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான், யக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர். மறுமை நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. மூன்றாவது அடையாளம் மறுமை ஏற்படுவதற்கு உடைய அடையாளங்களில் மூன்றாவது அடையாளம் என்ன?
சந்திரன் பிளந்தது. நான்காவது அடையாளம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெற்றியை நமக்கு எளிதாக்குவானாக, விரைவாக்குவானாக. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா மறுபடியும் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைக்கப்படும். அவுஃப் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்களா இல்லையா? 6 விஷயங்களை மறுமைக்கு முன்னதாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று. அந்த ஒரு அறிவிப்பில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثم فتح بيت المقدس, பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். இந்த பைத்துல் முகத்தஸ் உடைய வெற்றியை பொறுத்தவரை மார்க்க அறிஞர்கள் பல வார்வாக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதில் சிறந்த கருத்து என்னவென்றால், பைத்துல் முகத்தஸ் மறுமைக்கு முன்னதாக வெற்றி கொள்ளப்படும் என்றால் அந்த வெற்றிக்கு பிறகு அடுத்த தோல்வி இல்லை என்பது கிடையாது. அந்த வெற்றிக்கு பிறகு அடுத்த தோல்வி என்பது கிடையாது. ஆனால் மறுமைக்கு முன்னதாக முஸ்லிம்கள் கரத்தில் தான் அந்த பைத்துல் முகத்தஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக உமர் அவர்களுடைய காலத்திலே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வாக்குறுதியின்படி பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டதா இல்லையா? கைப்பற்றப்பட்டது. உமர் அவர்களே நேரடியாக, உமர் அவர்களே எஸ்ஆர் என்ற தன்னுடைய அடிமையை அழைத்துக் கொண்டு பைத்துல் முகத்தஸிற்கு நேரடியாக உமர் அவர்களே சென்று பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் மறுபடியும் முஸ்லிம்கள் கரத்தில் இருந்து சென்றது. மறுபடியும் ஹிஜ்ரி 583வது ஹிஜ்ரியிலே யார் அவர்? சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய காலத்திலே மறுபடியும் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்கள் கரத்திலே வந்தது. இன்ஷா அல்லாஹ் மார்க்க அறிஞர்களுடைய விளக்கத்தின்படி மறுமை நாள் வருவதற்கு முன்னதாக யூதர்களுக்கிடையே உள்ள ஒரு போர் நடக்கும். அந்த போருக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படும். முஸ்லிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال தகுததிலூன அன்தும் வயஹூத், நீங்களும் யூதர்களும் போர் செய்வீர்கள், நீங்களும் யூதர்களும் போர் செய்வீர்கள். ஹத்தா யகூலல் ஹஜரு யா முஸ்லிம் ஹாதா யஹூதி வராயிதா, முஸ்லிமே இந்த என்னுடைய இந்த ஒவ்வொரு கரமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்லும் மரங்களும் சொல்லும், இது யஹூதி, இவன் யஹூதி எனக்கு பின்னால் இருக்கிறான், இவனை வந்து நீ வெட்டு கொலை செய் என்று கூறும். அந்த காலம் வறுமைக்கு முன்னதாக நெருக்கமான உள்ள காலம். இந்த யூதர்களுடைய போருக்கு பிறகு முஸ்லிம்களிடத்திலே இந்த பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படும் என்பதும் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று. இப்ப மறுமையுடைய அடையாளங்களாக நாம் பார்த்த 4வது விஷயம் பைத்துல் முகத்தஸ், முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா. இப்போது யூதர்கள் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ் விரைவில். 5வது அடையாளம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸிலே உஅது சித்தம் பைன யதை ஸஅ, மறுமை வருவதற்கு முன்னால் 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? அதிலே ஒரு விஷயம், ثم موتان ياخذ فيكم كعاصل الغنم, ஆடு மாடுகளுக்கு வரக்கூடிய நோய், ஆடு மாடுகளுக்கு வரக்கூடிய அந்த நோயை போன்று ஒரு மிகப்பெரிய நோய் ஏற்படும். அதிலே கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் மரணிப்பார்கள், கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் மரணிப்பார்கள். இந்த ஆடு மாடுகளுக்கு நோய் வந்தா ஒவ்வொன்றா சாகாது, என்ன ஆகும்? எல்லாம் மொத்தமாக தான் சாகும். அந்த மாதிரி முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு நோய் பரவும். இந்த நோய் வந்தால் இது மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒரு அடையாளமும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்தை கைப்பற்றியதற்கு பிறகு, உமர் அவர்களுடைய காலத்திலே பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டு அபு உபைதா தலைமையில் ஒரு படை அங்கே ஒரு அந்த அம்வாஸ் என்ற ஒரு இடத்திலே குடிகொண்டிருந்த பொழுது இந்த ஒரு நோய் பரவியது. இந்த ஒரு நோய் பரவக்கூடிய நோய் வந்து எங்க பரவுச்சு? உமர் அவர்களுடைய காலத்திலே அம்வாஸ் என்ற இடத்திலே சஹாபாக்கள் முகாமிட்டிருந்த இந்த இடத்திலே பரவியது. கிட்டத்தட்ட இந்த நோயின் காரணமாக 25,000 சஹாபாக்கள், அதுவும் பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இந்த போரிலே மரணம் அடைந்தார்கள். குறிப்பாக அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த போரில் தான், இந்த படையில் தான்
இருந்தார்கள். அவர்களும் இந்த நோயில் தான் மரணம் அடைந்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்கு இஸ்லாமில் ஒரு பெயர் இருக்கிறார். என்ன பெயர்? அபூ உபைதா. இவர்களை ஒரு பெயரிட்டு அழைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பெயர் தான் அபூ உபைதா. ஒரு தினார். அல் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய அமீன், இந்த உம்மத்துடைய பொறுப்பாளி. இந்த நேரத்தில் தான் ஒரு சுவையான ஒரு சம்பவம் நடக்கிறது. உமர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அபூ உபைதா அவர்களே, நோய் ஏற்பட்டிருந்த சமயம் நீங்கள் உங்களுடைய தலைமைத்துவத்தை பிற இடத்தில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் மறுபடியும் மீண்டு மதீனாவை வந்து அடையுங்கள் என்ற ஒரு கடிதம். ஏன் இந்த கடிதத்தை உமர் அவர்கள் அபூ உபைதாவிற்கு கொடுக்கிறார்கள் என்றால், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நோயிலே மரணம் அடைந்து விடக்கூடாது என்ற ஒரு ஆசை, என்ற ஒரு ஆவா. அதன் காரணமாக இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அபூ உபைதா அவர்கள் இந்த கடிதத்தை பெற்றவுடன் மறுபடியும் மறு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். உமர் அவர்களே, உங்களுடைய நோக்கத்தை நான் புரிகிறேன், உங்களுடைய நோக்கத்தை நான் புரிகிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், நோய் பரவக்கூடிய இடம் இருந்தால் அந்த நோய் பரவக்கூடிய இடத்தில் இருந்து யாரும் வெளியேறக்கூடாது. அதன் காரணமாக எப்படி என் தோழர்கள் இந்த நோயிலே மரணிக்கிறார்களோ அது போன்று நானும் மரணிக்க விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ், அவருடைய ஈமான் எல்லாம் எந்த தரத்திலே இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே. கிட்டத்தட்ட இந்த நோயில 25,000 சஹாபாக்கள் மரணம் அடைந்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று மூத்தானும், மக்கள் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக நோயின் காரணமாக மரணம் அடைவார்கள். 6வது அடையாளம், மக்கள் மத்தியிலே, குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியிலே செல்வம் பெருகிவிடும். செல்வம் பெருகிவிடும். இந்த காலத்திலே பார்க்கிறோம், இருக்கக்கூடிய பணக்காரர்களில் தெரிந்து தெரியாமல் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் யார்? முஸ்லிம்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்திஃபாதத்துல் மால், பணத்துடைய அந்த செல்வத்துடைய அந்த பெருக்கு மிக அதிகமாகிவிடும். எந்த அளவு என்றால் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, லயத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன் யதூஃபு الرجل فيه بالصدقة من الذهب ثم لا يجد أحدا يأخذها منه. அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சதகாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லுவான், தங்கத்தால் அந்த சதகாவுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லுவான். ஆனால் அதை வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இப்ப சதகா வாங்குவதற்கு மக்கள் இருக்காத அளவிற்கு செல்வம் பெருகிவிடும் முஸ்லிம்கள் மத்தியிலே. இது ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த அடையாளத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இதுவும் ஒரு அழகான ஒரு உரையாடல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி இப்னு ஹாத்திம் அவர்கள் கிறிஸ்துவராக இருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் கிட்டத்தட்ட 3 நாட்கள் அமர்கிறார்கள். 3 நாட்கள் அதி இப்னு ஹாத்திம் அவர்கள் வித்தியாசமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சரியா? இப்ப அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வரும் பொழுது என்னுடைய செல்வத்தை வழிப்போக்கர்கள் கைப்பற்றி விட்டார்கள். என்னுடைய செல்வத்தை வழிப்போக்கர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன செய்வது என்று சில கேள்விகளை கேட்கிறார். அவர் சென்றதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அதியை அழைத்து சொன்னார்கள், யா அதி, ஹல் ரஅய்தல் ஹியரா, ஹீரா என்ற ஒரு பிரதேசம் உனக்கு தெரியுமா? ஹீரா என்ற பிரதேசம் உனக்கு தெரியுமா? குல்து லம் அரஹா, எனக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய தூதரே. வகத் உம்பிது அன்ஹா, ஆனா அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எங்க இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். قال فإن طالت بك حياة, அல்லாஹ் உனக்கு வயதை நீட்டி கொடுத்தால், لا ترين الضعينة ترتحل من الحيرة حتى تطوف بالكعبة لا تخاف أحدا إلا الله. இந்த ஹீரா என்ற ஒரு பிரதேசத்திலிருந்து ஒரு பெண்மணி தனியாக பயணம் செய்து கஅபாவை தவாஃப் செய்வால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர வேறு யாருடைய அச்சமும் இருக்காது என்று சொன்னார்கள்.
அப்போ அதே இப்னு ஹாத்திம் சொல்லிட்டாங்க, சொல்லிக் கொள்றாங்க, குல்து ஃபீமா பைனி வ பைன நஃப்ஸி, தங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவராக தான் இருக்கிறாங்க. வ ஐன துஆரு தய்யி அல்லதீன கத் சஅருல் பிலாத், அதாவது தைங்கிற ஒரு கூட்டத்தார்கள் தான் அந்த அதீ இப்னு ஹாத்திமுடைய ஒரு கூட்டத்தார்கள். அந்த ஹீராங்கிற பிரதேசத்தில் இருந்து மக்கள் வரும் பொழுது காபாவுக்கு இந்த தைங்கிற அந்த கூட்டத்தார்கள் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி தான் வரணும். இவங்க யாருன்னு சொன்னா வழிபோக்கர்கள், வழி திருடர்கள், இந்த கூட்டத்தார்கள், இந்த கோத்திரத்தார்கள். அப்ப சொல்லிக்கிறாங்க, அந்த பெண்மணி ஹைரால இருந்து கிளம்புவாங்கன்னு சொன்னாங்களே, எங்க ஊரை தாண்டி தானே வரணும், அந்த பெண்மணி எப்படி போயிடுவான்னு பார்த்து போன்னு சொல்லிக்கிறாங்க தங்களுக்குள்ளே. அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலைன் தோலத் பிக ஹயாத்துன், உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை நீட்டி கொடுத்தால் லதுஃப்தஹன்ன குனூஸ் கிஸ்ரா, இதுவும் மறுமையோட அடையாளங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இது எண்ணிக்கையில் வராட்டாலும் இது வந்து ஹதீஸ்ல வருது, சரியா? அதை எண்ணிக்கோங்க. லதுஃப்தஹன்ன குனூஸ் கிஸ்ரா, கிஸ்ராவுடைய கஜானாக்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும். குல்து கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், அதை சொன்ன உடனேயே அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதரே, கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் அவர்களுடைய கஜானாக்களா வெற்றி கொள்ளப்படும் என்று சொல்கிறீர்கள்னு மறுபடியும் கேட்கிறாங்க. எப்ப அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரமா, அவ்வளவு பெரிய செல்வங்களா அவங்க இடத்துல ஒப்படைக்கப்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரணமா சொன்னாங்க, கால கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், ஆம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னார்கள், வலைன் தோலத் பிக ஹயாத்துன் லதரயன்ன الرجل يخرج ملء كفه من الذهب او فضة يطلب من يقبله منه فلا يجد احدا يقبله منه. ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் வெள்ளியையும் கைகளிலே கொண்டு வந்து, கை நிரம்ப கொண்டு வந்து, யாராவது அதை பெற்றுக் கொள்வார்களா என்று வந்து நிற்பான். ஆனால் யாருமே அதை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள். அந்த அளவு செல்வம் பெருகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு அதை சொல்கிறார்கள், ஃபரஐது துஈனத தர்தஹிலு மினல் ஹீரா ஹத்தா ததூஃப பில் கஅபா லா தகாஃபு இல்லல்லாஹ். அந்த ஹீரா என்ற பிரதேசத்திலிருந்து ஒரு பெண் தனியாக பயணம் செய்து வந்து காபாவை தவாஃப் செய்ததை நான் பார்த்தேன். இது முடிஞ்சு போச்சு. அடுத்து சொன்னார்கள், அது போன்று முஸ்லிம்கள் கிஸ்ராவுடைய கோட்டையும் கஜானாக்களையும் கைப்பற்றுவதை நான் பார்த்தேன். நானும் அந்த படையிலே இருந்தேன், நானும் வெற்றி கொள்ளப்படும் அந்த படையிலே இருந்தேன். அடுத்து சொல்லி சென்றார்கள், ஆனால் மக்கள் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களையும் தங்கத்தையும் வெள்ளியும் கையளவு கொண்டு வந்து இதை யாராவது பெற்றுக்கொள்வோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்பார்களே, இந்த ஒரு அறிவிப்பை நான் பார்க்கவில்லை, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்பீர்கள் என்று கூறிவிட்டு அதீ இப்னு ஹாத்திமுடைய இந்த ஹதீஸ் முடிவடைகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு காலமும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா இவர்களுடைய ஆட்சி காலத்திலே பாரிஸையும் ரோமையும் முஸ்லிம்கள் கைப்பற்றியதற்கு பிறகு இந்த நிலைமை முஸ்லிம்கள் மத்தியிலே இருந்தது. அப்பாசியாக்களுடைய காலத்திலே செல்வ பெருக்க அதிகமாகி இது போன்று சதகாக்களை எடுத்துக்கொள்வதற்கு யாருமே இல்லாத அளவிற்கு மக்களிடத்திலே செல்வம் பெருகியது. தங்கம் வெள்ளிகள் மூட்டைகள் மூட்டைகளாக அரிசிகளை வீட்டிலே வைத்திருப்பது போன்று தங்க வெள்ளி மூட்டைகள் வீட்டுகளிலே வைக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. ஃபதஹுல் பாரியிலே அதனுடைய விரிவுரையாளர் சொல்கிறார், இந்த ஒரு காலம் இப்போது இந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தாலும் மறுபடியும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிலாஃபத் நடக்கும் பொழுதும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுதும் இந்த ஒரு அடையாளம் நடக்கும் என்று மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். இப்ப 7வது அடையாளம், அதிகமான குழப்பங்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே பெருகிவிடும். பொதுவான குழப்பங்கள் என்பது வேறு, ஆனால் முஸ்லிம்கள் மத்தியிலே அதிகமான குழப்பங்கள் பெருகிவிடும். முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக, பாதிரு பில் அமால், உங்களுடைய அமல்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். ஃபித்னன் ககித்இல் லைலில் முத்லிம், இருள் சூழ்ந்த இரவை போன்று குழப்பங்கள் உங்களை வந்தடைவதற்கு முன்னதாக, இருள் சூழ்ந்த இரவை வெட்டுவதை போன்று குழப்பங்கள் உங்களை வந்தடைவதற்கு முன்னதாக உங்களுடைய அமல்களை நீங்கள் விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏன் யுஸ்பிஹு الرجل முஃமினா
வயும்சி காஃபிரா. காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். வயுஸ்பிஹு காஃபிரா வயும்சி முஃமினா வயுஸ்பிஹு காஃபிரா. மாலையிலே காஃபிராக இருப்பான், காலையிலே மூமினாகி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா. துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக அல்லாஹ்வுடைய தீனை விற்று விடுவார்கள். என்ன அர்த்தம்? காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹ்வுடைய தீனை விலை பேசி விடுவார்கள், அல்லாஹ்வுடைய தீனிலே சமரசத்தை ஏற்படுத்தி விடுவார்கள், அல்லாஹ்வுடைய தீனிலே அனுசரணை செய்து விடுவார்கள். காஃபிர்களுடைய பாதங்களிலே அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு வைத்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விடுவார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அறிவிப்பிலே சொன்னார்கள், இந்த அறிவிப்பை கூறிவிட்டு, அந்த காலம் வந்துவிட்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நின்று கொண்டிருப்பவரை விட உட்கார்ந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர். நின்று கொண்டிருப்பவரை விட உட்கார்ந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர். ஓடி நடந்து கொண்டிருப்பவரை விட நின்று கொண்டிருப்பவர் சிறந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விரைவாக செல்பவரை விட நடந்து செல்பவர் சிறந்தவர். அந்த காலத்திலே ஃபஅக்ஸிரு கிஸியக்கும் வகத்திஉ அவ்தாரக்கும் வضربوا بسيوفكم الحجارة. நீங்கள் அந்த காலத்தில் உங்களுடைய வாளுடைய முனையை வெட்டி விடுங்கள், உங்களுடைய அம்பை நீங்கள் ஒழித்து விடுங்கள். அந்த அம்பை கெட்டக்கூடிய அந்த ஒரு கயிறு, அந்த ஒரு என்ன கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த கயிற்றை நீங்கள் கிழித்து விடுங்கள், உடைத்து விடுங்கள். அந்த காலம் வரும் பொழுது உங்களுடைய வீடுகளில் யாராவது ஒரு வீட்டில் அந்த கலவரக்காரர்கள் நுழைந்து விட்டால் ஆதம், ஆதமுடைய மகனில் சிறந்தவர் யாரோ அவரை போன்று நீங்கள் ஆகிவிடுங்கள், அவரை போன்று நீங்கள் மாறிவிடுங்கள். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க இந்த ஹதீஸ்ல அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலவரங்கள் கிளர்ச்சிகள் நடக்கும் அந்த காலத்திலே குழப்பங்கள் அதிகமாகி, காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான், அல்லாஹ்வுடைய தீனை விலை பேசி விடுவான், கலவரங்களும் கிளர்ச்சிகளும் நடக்கும். அந்த நேரத்திலே நீங்கள் அந்த கலவரங்களிலே கிளர்ச்சிகளிலே கலந்து கொள்ளாதீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் போர் செய்யாதீர்கள். போர் என்பது வேறு, கலவரம் என்பது வேறு. ஜிஹாத் என்பது வேறு, உள்நாட்டு கலவரம் உள்நாட்டு பிரச்சனை என்பது வேறு. அதில் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள். அந்த நேரத்தில் ஒரு கலவரக்காரன் உங்கள் வீட்டிலே வந்தால் அவனை எதிர்த்து நீங்கள் போர் செய்யவும் செய்யாதீர்கள். எப்படி ஆதமுடைய மகனில் ஒருவர் கொலை செய்ய வரும்பொழுது, நீ என்னை கொலை செய்து கொள், அல்லாஹ் உன்னிடத்திலே தீர்ப்பை வாங்கிக் கொள்ளுவான் என்று வீரராக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தன்னுடைய உயிரை கொடுத்தாலோ அது போன்று நீங்களும் மரணித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவு கலவரங்களும் கிளர்ச்சிகளும் வரும். அந்த காலம் வருவதற்கு முன்னதாக இன்னைக்கு பார்க்கிறோம், முஸ்லிம் நாடுகள்ல ஆட்சியாளர்களுடைய அந்த அடக்குமுறையினால் ஒரு எப்படிப்பட்ட கலவரங்களும் கிளர்ச்சிகளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூட பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை திடீரென எழுந்தார்கள். எழுந்து சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன். மாதா அன்ஸல் அல்லாஹ் மினல் ஹஸாயின், அல்லாஹ் அவனுடைய கஜானாக்களிலிருந்து சிலவற்றை இறக்குவதை நான் பார்க்கிறேன். எவ்வளவு இறக்குகிறான். வமாதா உன்ஸில மினல் ஃபிதன், அல்லாஹ் அவனுடைய குழப்பங்களை இறக்குவதை நான் பார்க்கிறேன். எவ்வளவு இறக்குகிறான். மய்யூகிது ஸவாஹிபல் ஹுஜராத் யுரீது அஸ்வாஜஹு லிகை யுஸல்லீன, என்னுடைய மனைவிமார்களை யாராவது எழுப்பிவிட இருக்கிறார்களா, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றட்டுமே. நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளை. என்னுடைய மனைவிமார்களை யாராவது எழுப்பி விடுபவர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றட்டுமே. ருப்ப காசியாத்தின் ஃபித் துன்யா ஆரியாத்தின் ஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலே பல பெண்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் நாளை மறுமையிலே நிர்வாணமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள் என்றால், ஃபித்னாக்கள் வரும் பொழுது குழப்பங்கள் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், என் மனைவிமார்களை யாராவது எழுப்புவர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றட்டுமே என்று சொல்கிறார்கள் என்றால், எதை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? இப்படிப்பட்ட ஃபித்னாக்களும் குழப்பங்களும் அதிகமானால் உங்களுடைய இபாதத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய
இபாதத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று அல்லாஹ்விடத்திலே அந்த அல்லாஹ்விடத்திலே அந்த பிரச்சனைக்காக, அந்த குழப்பத்திற்காக தீர்வை தேடுங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை, எப்படிப்பட்ட நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். இன்று ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் நமது முஸ்லிம் சமூகத்திலே போராடுகிறார்கள், ஆனால் தொழுகையை மறந்து, போராடுகிறார்கள் தொழுகையை இழந்து, போராடுகிறார்கள் தொழுகைக்கு பள்ளிக்கு வராதவர்கள். அல்லாஹ்வுடைய என்ன சொன்னார்கள்? குழப்பங்கள் ஃபித்னாக்கள் வந்தால் தொழுகையை நிறைவேற்றுங்கள். அப்போ இதுதான் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு தீர்வு. அதன் காரணமாக வறுமை நெருங்குவதற்கு முன்னால் குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகும். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் இது போன்ற நடைமுறைகளில் தான் கையாள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த ஒரு அடையாளம், இந்த ஃபித்னாக்கள் பரவுகிறது என்பதற்கு ஒரு அடையாளம், கிழக்கு தேசத்தில் இருந்து அதிகமான குழப்பங்கள் தோன்றும். கிழக்கு தேசம்னா என்ன தேசம்? ஈராக்குடைய பகுதிகள், அப்படிதானே? அந்த பகுதிகளில் இருந்து அதிகமான குழப்பங்கள் தோன்றும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கு தேசத்தை கை நீட்டி சொன்னார்கள் ஒரு முறை. ஃபகால ஹா இன்னல் ஃபித்னத ஹா ஹுனா, இந்த இடத்திலிருந்து தான் குழப்பங்கள் தோன்றும், இந்த இடத்திலிருந்து தான் குழப்பங்கள் தோன்றும், இந்த இடத்தில் தான் ஷைத்தானுடைய கொம்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷஅமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா. யா அல்லாஹ், ஷாம் தேசத்திற்கு உன்னுடைய பரக்கத்தை கொடு. யா அல்லாஹ், யமன் தேசத்திற்கு உன்னுடைய பரக்கத்தை கொடு. ஒரு மனிதர் எழுந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஈராக் தேசம், எங்களுடைய ஈராக்குடைய தேசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈராக்குடைய தேசத்திலிருந்தான் குழப்பங்கள் பரவும், அங்குதான் ஷைத்தானுடைய கொம்பு இருக்கிறது. சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளமிட்ட இந்த ஒரு அடையாளம் மிக சரியாக பொருந்தியது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தில் இருந்து இதுவரை வரக்கூடிய எல்லா குழப்பங்களையும் கொள்கைகளையும் எடுத்து பார்த்தால் ஆரம்பம் அந்த கிழக்கு தேசங்களாகத்தான் இருக்கும். சரியா? ஷியாக்கள் எங்கிருந்து தோன்றினார்கள்? அங்கிருந்து தான் ஷியாக்கள் தோன்றினார்கள். அல்லாஹ்வுடைய விதியை மறுக்கக்கூடிய கூட்டம் அங்கிருந்து தான் தோன்றியது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபி, பின்னால் நபி என்று சொல்லக்கூடிய பல மனிதர்கள் அங்கிருந்து தான் தோன்றினார்கள். இப்படி குழப்பங்கள், ஃபித்னாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னால் நடந்த குழப்பங்களையும் அந்த விஷயங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிகமான கிழக்கு தேசங்கள் இருந்துதான் அந்த குழப்பங்கள் தோன்றியிருக்கும். உதாரணம், ஒரு ஹதீஸ் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக, உமர் அவர்கள் கேட்டார்கள், ஐயுக்கும் யஹ்ஃபது கௌல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்னா, குழப்பத்துடைய விஷயத்தில் யார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஹதீஸை மனனம் செய்திருக்கிறீர்கள்? குழப்பங்களுடைய விஷயத்தில் யார் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து ஹதீஸை மனனம் செய்திருக்கிறீர்கள்? ஃபகால ஹுதைஃபா, ஹுதைஃபா அவர்கள், இவர்களுக்கும் ஒரு பேர் இருக்கு, ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு தீனார். என்ன பேர்? சாஹிபு சிர்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவான ஞானங்களை அறிந்தவர். உமர் அவங்க கடைசி காலத்துல தன்னுடைய பெயர் அந்த முனாஃபிகோட லிஸ்ட்ல இருக்கான்னு வந்து யார்கிட்ட கேட்டாங்க? உங்கள்ட்ட தானே வந்து கேட்டாங்க. இப்போ மறைவான விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த மறைவான விஷயங்கள் எல்லாம் ஹுதைஃபாவிடத்தில் இருந்தது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் இதை அறிந்திருக்கிறேன், நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று கூறி சொன்னார்கள். குடும்பங்களிலே குழப்பம் ஏற்படும், செல்வங்களிலே குழப்பம் ஏற்படும், எந்த அளவுக்கு அண்டை வீட்டார்களிடத்திலே குழப்பங்கள் ஏற்படும். தொழுகையை விட்டு விடுவார்கள், அதன் காரணமாக சதகாவை விட்டு விடுவார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அம்சத்தை விட்டு விடுவார்கள் என்று சொன்னவுடன் உமர் அவர்கள் சொன்னார்கள், லைஸத் ஹாதி, நான் இதை பற்றி கேட்கவில்லை, வலாகின் லதி தமூஜு கமூஜில் பஹர்,
கடலிலே வரக்கூடிய அடுத்தடுத்த அலைகளை விட மிக வேகமாக உங்களை வந்தடையக்கூடிய குழப்பத்தை குறித்த ஏதாவது அறிவிப்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்போ உமர் அவர்கள் சொன்னார்கள், அமீர் அல் முஃமினீன், ஹதீஃபா அவர்கள் சொன்னார்கள், அமீர் அல் முஃமினீன் அவர்களே, நல்லா கவனிங்க, லா பஅஸ அலைக மின்ஹா, உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகன், உங்களுக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் இடையிலே ஒரு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, ஒரு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் உமர் அவர்கள் கேட்டார்கள், யுஃப்தஹுல் பாப், அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? உமர் அவர்கள் நல்ல சிந்தனையாளர், நல்ல அறிவாளி. ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. பாருங்க என்ன சொன்னாங்க ஹுதைஃபா அவங்க, உங்களுக்கும் அந்த ஃபித்னாவுக்கும் இடையில ஒரு பாப் இருக்கு, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அந்த பாபு பூட்டி இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? இந்த பாபு திறக்கப்பட்டால், இந்த கதவு திறக்கப்பட்டால் ஃபித்னாக்கள் ஆரம்பமாயிரும். உமர் அவங்க என்ன கேட்கிறாங்க, அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? என்ன சொல்ல வர்றாங்க? அந்த கதவு சாதாரணமா மௌத்தாகுமா அல்லது உடைக்கப்பட்டு மௌத்தாகுமா? உடைக்கப்படும் சொல்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவங்க போயிடுறாங்க. அதற்கு பிறகு பின்னால் காலத்தில் ஹுதைஃபா அவருடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், அந்த கதவு யார் என்று. கால உமர், அந்த கதவு உமர் தான். என்ன சொன்னாங்க? கதவு உடைக்கப்படும்னா உமர் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அந்த ஃபித்னாவை தாங்கி இருக்கக்கூடிய அந்த கதவு உடைத்து நொறுக்கப்பட்டு ஃபித்னா ஆரம்பமாகும். பாருங்க, உமர் அவர்களுடைய காலம் வரை இருந்த ஃபித்னா, சில ஃபித்னாக்கள் இருந்துச்சு, பெரிய அளவு உள்ள ஃபித்னாக்கள் அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அடக்கிட்டாங்க, உடனே போரின் மூலமா ஜிஹாதின் மூலமா அடக்கிட்டாங்க, ஜகாத்து கொடுக்க மறுத்தவங்களை. ஆனால் உமர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் ஷியாக்களுடைய ஃபித்னா அதிகமாச்சு, முனாஃபிக்குகளுடைய தலைகள் விரித்து ஆட ஆரம்பித்தது. பார்க்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு நெருக்கமாக உமர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் எல்லை மீறியது. இன்று வரை தொடர்கிறதுக்கு ஆரம்பம் எங்க? உமர் அவர்களுடைய மரணத்திலிருந்து தான். சரியா? அப்பதானே அலி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அவர்களுக்கும் பிரச்சனை, அலிக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் இடையே அந்த முனாஃபிக்குகள் மூலியமா ஏற்பட்ட போர். இதுவெல்லாம் காரணம் என்ன? இந்த ஒரு ஃபித்னாக்கள் மூலியமாகத்தான். அப்போ ஆயிஷா ஹுதைஃபா அவர்களுடைய அந்த கேள்விக்கு உமர் அவர்கள் பதில் சொன்னார்கள். ஹுதைஃபா அவர்கள் அதை உண்மைப்படுத்தினார்கள். அப்போ அதற்கு பிறகு சில அடையாளங்கள், இந்த அடையாளங்கள் எல்லாம் சுருக்கமாக பார்த்தா போதும். அதாவது மௌக்கியத்துல் ஜபல், ஜபல் என்ற ஒரு போர் நடக்கும். இந்த போர் யாருக்கும் இடையில, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில ஒரு போர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அலியிடத்திலே உண்மைப்படுத்தினார். உங்களுக்கும் ஆயிஷாவுக்கும் இடையே ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதற்கு பிறகு ஹவாரிஜ்கள் வெளியே வந்தது. இந்த ஃபித்னாக்கள், கிழக்கு தேசத்திலிருந்து ஆரம்பிச்ச ஃபித்னாக்கள்ல ஹவாரிஜ்கள் வெளியே வந்த ஒரு ஃபித்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலத்தில் சிலர் வருவார்கள், அவர்கள் யாரென்றால், உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவங்களுடைய தொழுகையும் உங்களுடைய தொழுகையும் பார்க்கும் பொழுது, உங்களுடைய தொழுகையெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். உங்களுடைய தொழுகையெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். அவங்க ஓதக்கூடிய குர்ஆனுடைய திலாவத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம், அந்த அளவு அதிகமான குர்ஆனை ஓதுவதிலும் இபாதத்துகளை இருப்பதிலும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அம்பில் இருந்து வில் எப்படி வெளியேறுகிறதோ அதிலிருந்து இஸ்லாமிலிருந்து வெளியேறி கொண்டிருப்பார்கள். இந்த கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல ரெண்டு விஷயம். ஒன்னு, ஹிதாயத் என்பதற்கு இபாதத் என்பது ஒரு அளவீடு அல்ல. ஒரு விஷயம் என்ன, ரொம்ப இபாதத்சாலியா இருக்கிறாரு, அது ஒரு அடையாளம் அல்ல அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை கொடுத்திருக்கிறான் என்று. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளங்களை கூறியது குறிப்பாக ஹவாரிஜ்கள். யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு, குறிப்பாக உமர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்களை ஏசிவிட்டு, சஹாபாக்களை காஃபிர்கள் என்று ஒதுக்கிவிட்டு, ஹிலாஃபத்தை விட்டு புறக்கணித்து சென்று அல்லாஹ்வுடைய தன்மையை மாற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உஸ்மான் அவர்களுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படுத்தினார்களோ, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த ஹவாரிஜ்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் அறிவித்தவர்கள்.
என்று மார்க்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக விளக்கம் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சண்டை முஸ்லிம்கள் மத்தியிலே ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். இது சிஃபீனுடைய போரை பற்றிய முன்னறிவிப்பு. முனாஃபிக்குகளுடைய தூண்டுதலின் காரணமாக, முனாஃபிக்குகளுடைய தவறான அந்த பழக்க வழக்கம் அறிவித்தலின் காரணமாக அல்லாஹ் மன்னிப்பானாக அந்த நபி தோழர்களை சஹாபாக்களுக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய போர் மூண்டது. உமர் அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யாருக்கும், அது சிஃபீனுடைய போர் யாருக்கு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் மூண்டது. அதை பற்றி அறிவிப்பு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டு கூட்டம் மிக பயங்கரமாக மோதிக்கொள்ளும், அதிலே பல மக்கள் கொல்லப்படுவார்கள். அதிகமான சஹாபாக்கள் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக. அது முனாஃபிக்குகளுடைய தூண்டுதலில் ஏற்பட்ட போர். அலி அவர்களுக்கும் முஆவியா அவர்களுடைய உள்ளத்திலே போர் செய்யணுங்கிற நாட்டம் இரண்டு பேருக்குமே கிடையாது. சரியா? இரண்டு பேருக்கும் அந்த ஆசை கடுகளவு கூட கிடையாது. முனாஃபிக்குகளுடைய சில தூண்டுதல், அவர்களே போர் அறிவிச்சாங்க, அவங்களே போர் செஞ்சாங்க. அலியுடைய கூட்டத்தில் இருந்த அந்த முனாஃபிக்குகள் அலி ரலியல்லாஹு கட்டுப்படலை. முஆவியாவுடைய கூட்டத்தில் இருந்த அந்த முனாஃபிக்குகள் முஆவியா அவர்கள் கட்டுப்படாமல் அவர்களே போரை அறிவித்தார்கள், அவர்களே போரை நடத்தினார்கள். ஆனால் பழி யார் மேல வந்துருச்சு? முஆவியா மேலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு தோழர்கள் மேலையும் வந்தது. அதனால இந்த ஒரு போர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மன்னிப்பான். முனாஃபிக்குகள் அல்லாஹ் யாருக்கு கூலி கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி கொடுப்பான். அடுத்த ஒரு அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தகுமுஸ் ஸாஅ ஹத்தா யுபஅஸத் தஜ்ஜாலூன் கذாபூன் கரீபும் மின் 30. கிட்டத்தட்ட 30 தஜ்ஜால்கள் இந்த சமூகத்திலே தோன்றுவார்கள். 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். குல்லுஹும் யஸ்உமு அன்னஹு ரசூலுல்லாஹ். எல்லோரும் சொல்லுவார்கள் தங்களை அல்லாஹ்வுடைய நபி என்று, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று. குல்லுஹும் யஸ்உமு அன்னஹு ரசூலுல்லாஹ். எல்லோரும் சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திலிருந்து இன்று வரை நாம் பார்க்கிறோம். அஹ்மது குலாம் காதியானி வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தொட்டுரும். அந்த அளவு அதிகமான மக்கள் தன்னை நபி என்று வாதிட்டார்கள். சரியா? இப்போ 30 பேர், கிட்டத்தட்ட 30 பேர் தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். அவர்கள் எல்லோருமே தங்களை நபி என்று வாதிடுவார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், லா தகுமுஸ் ஸாஅ, மறுமை ஏற்படாது. ஒரு நூறு ஹிஜாஸுடைய பிரதேசத்திலிருந்து, ஹிஜாஸ் எதை அழைப்பாங்க? ஹிஜாஸ் பிரதேசம் எதை சொல்லுவாங்க? மக்கா மதீனா. இந்த இரண்டு பிரதேசங்களில் இருந்து ஒரு ஒளி கிளம்பும். அந்த அந்த ஒரு நெருப்பு கிளம்பும். அந்த நெருப்புடைய ஒளி பஸ்ராவுடைய தேசத்தை வெளிச்சமாக்கும். பஸ்ராவுடைய தேசத்தை வெளிச்சமாக்கும். இந்த ஒரு அடையாளமும் ஹிஜ்ரி 654 இந்த ஒரு அடையாளம் நடந்ததை பலர் பார்த்ததாக, பல மார்க்க அறிஞர்கள் நேராக கண்டதாக தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு அடையாளமும் நடந்து முடிந்த ஒரு அடையாளம். அடுத்து துருக்கி தேசத்திலே ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக தூரமான அடையாளங்கள். இதுவெல்லாம் நம்ம சிலதை பார்த்திருப்போம், சிலதை பார்த்திருக்க மாட்டோம். இனிமே வரக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கக்கூடிய அடையாளங்கள். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், லா தகுமுஸ் ஸாஅ, மறுமை ஏற்படாது, ஹத்தா தஅഖுத உம்மதி பிஅഖதில் குரூன் கப்லஹா ஷிப்ரன் பிஷிப்ர் வ ذراعன் பிذراع. முன்னால் வாழ்ந்த மக்களை என்னுடைய சமூகத்துடைய உம்மா பின்பற்றும் முளமாக ஜானாக. ஃபகீல யா ரசூலல்லாஹ் கஃபாரிஸி வர்ரூம், ரூம் தேசத்திலும் ஃபாரிஸ் தேசத்திலும் வசிக்கக்கூடியவர்களையா சொல்கிறீர்கள்? யாரை? யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ்வுடைய தூதரை குறிப்பிடுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களை விட வேறு யாராக இருக்க முடியும்? அவர்களை விட்டால் வேறு யாராக இருக்க முடியும்? என் சமூகம் அவர்களை மூலமாக ஜானாக பின்பற்றும். உடும்பின் பொந்துக்குள் அவர்கள் நுழைந்து கொண்டாலும் என் சமூகமும் நுழையும். சரியா? இப்போ இந்த அடையாளத்தை நம்ம இன்னைக்கு முஸ்லிம்கள் மத்தியில் சர்வ சாதாரணமா பார்க்கிறோம். யூதர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விதத்திலே, உறுதியாக இருக்கக்கூடிய விதத்திலே இருக்கக்கூடிய உறுதி இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே கிடையாது. அவர்களை போன்று மாற வேண்டும் என்று எவ்வளவு வழிகளில் எல்லாம் முயற்சி இருக்கிறதோ அவ்வளவு முயற்சிகளையும் இன்று முஸ்லிம்கள் எடுக்க தயார். ஆனா அவன் ஒரு விஷயத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டான். யாரு? யூத ஒரு விஷயத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டான்.
இது எடுத்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். கூகுளில் போய் அல்லாஹ் நடிங்க, நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்ல போய் அல்லாஹ் நடிங்க, முகமது நடிங்க, இஸ்லாம் நடிங்க, அது ஒன்று டிக்ஷனரி இருக்கிற வேடா? கீழே ரெட் கோடு காட்டும், என்ன அடையாளம்? அன்னோன் வேர்டு, அது இப்படிதானே? டிக்ஷனரியில் இல்லை. இப்போ அவனுடைய அந்த டிக்ஷனரியில கூட இஸ்லாம் நுழையக்கூடாது, அல்லாங்கிற வார்த்தை நுழையக்கூடாது, முகமதுங்கிற வார்த்தை நுழையக்கூடாதுன்னு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறான். ஆனால் மக்கள் அவனுடைய கலாச்சாரத்தை, அவனுடைய உடைய, அவனுடைய நாகரிகத்தை, அவனுடைய அடையாளங்களை எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், மறுமை நெருங்கும் பொழுது யூதர்களையும் நஸ்ரானிகளையும் என்னுடைய சமூகம் பின்பற்றும். மூலம் மூலமாக ஜான் ஜானாக கடுகளவு கூட அவர்களுக்கும் இவர்களுக்கும் மாற்றமே இருக்காது. அந்த அளவு மாறி, அவனும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுனா இவனும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுவான், அவனும் தீபாவளி கொண்டாடுவானா இவனும் தீபாவளின்னு சொல்லுவான், அவனும் பர்த்டே கொண்டாடுனா இவனும் பர்த்டே கொண்டாடுவான். எப்படி அவர்களுடைய கலாச்சாரம் முஸ்லிம்கள் மத்தியிலே மூலம் மூலமாக ஜான் ஜானாக பரவிவிடும். பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு இப்போ இந்த அடையாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நெருங்கும், அந்த மறுமை எதிர்பாருங்கள். எப்போது அமானிதங்கள் மோசடி செய்யப்படுமோ அப்போது, கொடுக்கப்பட்ட அமானிதம் மோசடி செய்யப்பட்டால் மறுமை எதிர்பாருங்கள். அதிலே ஒரு அடையாளங்கள் மோசடி செய்யப்படும் என்பதற்கு ஒரு அர்த்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, அதாவது பொறுப்பு ஒப்படைக்க தகுதி இல்லாதவர்களிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் அமானிதம் மோசடி செய்யப்படும். அந்த நேரத்திலே நீங்கள் மறுமை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நெருங்கும், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா, இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாசிகள், அவர்களை நான் பார்த்ததில்லை. கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅத்னபில் பக்ரி யضربون பிஹன்னாஸ். இந்த அடையாளம் நமக்கு அப்படி பொருந்தும் பாருங்க. இந்த காலத்துல கம்புகளை எடுத்துக்கொண்டு மாட்டை அடிப்பது போன்று மக்களை அடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆட்சியாளர்கள். என்ன சொல்ல வர்றாங்க? ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறை, ஆட்சியாளர்களுடைய அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அடக்குமுறை மிக அதிகமாக இருக்கும். மிஸ்ர்ல பார்த்தோம், ஈஜிப்ட்ல பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஹ்ரைன்ல கூட இந்த அடையாளம் பொருந்தும். கால ரசூலுல்லாஹ் யகூனு அலைக்கும் உமரா, உங்களிடத்திலே சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், ஷர்ரும் மினல் மஜூஸ், அவர்கள் மஜூசிகளை விட மோசமாக இருப்பார்கள். அப்போ சொல்லுவாங்க, அந்த மஜூசி ஆட்சி செஞ்சிருக்கலாமே நம்ம நாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட மோசமானவர்கள் உங்களுக்கு ஆட்சியாளர்களாக, அதிபதிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்சியாளர்கள், இப்போது வந்த சில ஆட்சியாளர்களை தவிர மற்ற முஸ்லிம் நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுடைய நிலைமையும் இதான். சரியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவு அடக்குமுறைகள் ஆட்சியாளர்கள் மூலமாக மக்களிடத்திலே ஏற்படும். இதுவெல்லாம் நம்ம காலத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய அடையாளங்கள். மிஸ்ர்ல, ஈஜிப்ட்ல நம்ம பார்த்துட்டோம். இனிமே எத்தனை நாடுகள்லையும், சிரியால பார்த்துட்டோம். இன்னும் எத்தனை நாடுகள் இது பாக்கி இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்த அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று யுர்ஃபஅல் இல்மு, இல்மு எடுக்கப்படும். வயஸ்புத்தல் ஜஹலு, ஜஹல் அறியாமை போடப்பட்டு விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு உதாரணமாக இல்மு எடுக்கப்படும் என்றால் அல்லாஹ் அந்த இல்மை சுமக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுடைய உயிரை கைப்பற்றி விடுவார். இப்ப ஆலிம்களே இருக்க மாட்டார்கள். ஹத்தா இதா லம் யுபகி ஆலிமன் இத்தஹத الناس رؤوسا جهالا, மக்கள் மூடர்களை தங்களுடைய அரசர்களாக, தங்களுடைய பிரதிநிதிகளாக ஆக்கிக் கொள்வார்கள். ஃபசுயிலு, அவர்களிடத்திலே கேட்டால் ஃபஅஃப்து பிகைரி இல்மின், இல்மில்லாமல் பதில் சொல்வார்கள், மார்க்க கல்வியே இல்லாமல் பதில் சொல்வார்கள். அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். இந்த காலத்தில் இதை நிதாசனமா பார்க்கிறோம். இன்னைக்கு பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய சில மக்கள் யாரை அவர்கள் தலைவர்களாக ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஃபத்வாக்களை பார்க்கும் பொழுது மார்க்க அறிவு என்பது அறவே இல்லையோ என்று சந்தேகம் வரும் அளவிற்கு அவர்களுடைய ஃபத்வாக்கள் அமைந்திருக்கிறது. ஹதீஸை தள்ளுபடி செய்கின்ற விஷயம் இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம சமுதாயத்தில்.
குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற காரணத்திற்காக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை போய்கிட்டே இருக்கு. விவாதம் வைக்க வைக்க அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அளவிற்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லவில்லை. மார்க்க கல்வி என்ற அடிப்படையில் எனக்கு தெரிந்தது, என்னுடைய ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை சொல்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த அளவு அறியாமை பெருகிவிட்டது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ ஒரு வாதம் நடத்தினாங்க சமீப காலத்தில். அது கிறிஸ்தவர்களோட ஒரு வாதம் நடந்துச்சு. அந்த வாதத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாதம் முன் வச்சாங்க. அது பைபிளில் வரக்கூடிய ஒரு வசனம், நீங்க விஷத்தை குடிச்சா நீங்க இயேசுடைய உண்மையான பிள்ளைகளாக இருந்தால் சாக மாட்டீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு வசனம். இவங்க விஷத்தை குடிச்சு நீங்க குடிச்சு காட்டுங்கன்னு சொல்லி சவால் விட்டாங்க. இப்ப அவங்க சவால் விட்டாங்க. என்ன சவால் விட்டாங்க? அது என்ன பேரித்தம்பழம்? அஜ்வாவுடைய பேரித்தம்பழத்தை நீங்க சாப்பிடுங்க, விஷக்கடி இறங்காதுன்னு சொல்லி ஹதீஸ்ல இருக்கு. நான் சொல்றேன், அந்த நிலைமை வர்ற வரைக்கும் இந்த ஹதீஸை பத்தி அவங்க பேசவே இல்லை. இந்த ஹதீஸை பத்தி அவங்க எங்கேயும் பேசல, எங்கேயும் மறுப்பு கொடுக்கல. இந்த ஹதீஸை பத்தி எந்த கருத்தும் சொல்ல சொன்ன இடத்திலேயே இப்படி புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, விஷக்கடிக்கும் சூனியத்திற்கும் மருந்தாக இந்த அஜ்வாவுடைய பேரித்தம்பழம் சாப்பிட்டால் விஷக்கடிக்கும் சூனியத்திற்கும் மருந்து இருக்கு அப்படி சில முறைகள் வருது. இந்த ஹதீஸை கிறிஸ்தவர்கள் முன் வச்ச உடனே சொல்லிட்டாங்க, இந்த ஹதீஸை நாங்க மறுத்துட்டோம். இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, இது எங்களுடைய அறிவுக்கு புறன்படல. அதுக்கு ஆதாரம் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தையும் கொண்டு வந்து மறுத்தாச்சு. இந்த அளவு இவருடைய அறியாமை எஞ்சி அவர்களிடத்தில் கேள்வி கேட்டால் மார்க்க அறிவில்லாமல் பதில் சொல்வார்கள். முட்டாள்களையும் மடையர்களையும் தான் பின்பற்றுவார்கள். இப்ப பாக்குறோம் ஒரு ஃபத்வா, சூனியத்தை நம்பினவங்க எல்லாருமே யாரா? முஷ்ரிக்கு. காபிரை விடுங்க, முஷ்ரிக்கு. இப்ப நம்மெல்லாம் யாரு தானா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷிர்கை எதிர்த்து இதை எடுத்து ஒரு காலத்தில் ஒன்னா இருந்து போர் செஞ்சு ஜிஹாத் அந்த தரீகாவாதிகளிடத்தில் போர் செய்து முவஹிதுகளாக உருவாகி வந்த நம்மை சூனியத்தை நம்பினால் முஷ்ரிக்காக விடுவார்கள். அவர்கள் பின்னால் தொழுக கூடாது. இப்போ மக்காவுடைய இமாம் பின்னாடி எப்படி தொழுகலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கப்படுது. இப்போ எந்த அளவு அறியாமையில பதில் சொல்றாங்க பாருங்க. இன்னும் தகவல் போய் சேரல. ஒருவேளை தகவல் போய் சேர்ந்தும் அவர்கள் மறுத்தார்கள் என்றால் அவர்கள் பின்னாலும் தொழக்கூடாது. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 1400 வருஷத்துக்கு பின்னாடி, 1423 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சூனியம் கலக்கப்பட்டிருக்கு, இதை நீக்கணும் சொல்லி நீக்கிறீங்களே. ஒரே ஒரு கேள்வி, 1423 வருஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தீனை யார் மூலியமாகவும் பாதுகாக்கவில்லையா? யார் மூலியமாகவும் அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ் பாதுகாக்கலையா? இன்னைக்கு நீங்க வந்துதான் அல்லாஹ்வுடைய தீன்ல அசுத்தம் கலக்கப்பட்டிருக்கு நீக்கிறீங்களோ? யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், அறியாமையில் இருப்பவர்களை தலைவர்களாக ஆக்குவார்கள். அவர்களிடத்தில் கேள்வி கேட்டால் இல்மில்லாமல் பதில் சொல்வார்கள். அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்திஷாரு ஸினா, விபச்சாரம் அதிகமாகிவிடும். விபச்சாரம் விபச்சாரம் அதிகமாகிவிடும். இது மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று. எந்த அளவு என்றால், ஒரு விபச்சாரியும் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பான், வீதியில் உட்கார்ந்து கொண்டு. அந்த கூட்டத்திலே சிறந்தவர்கள் யார் என்றால், கொஞ்சம் ஓரமா போய் விபச்சாரம் செய்யுங்கன்னு சொல்றவங்க தான் அந்த கூட்டத்திலேயே சிறந்தவங்களா இருப்பாங்க. நம்ம நாடுகள்ல, இந்த நாடுகள்ல தெளிவா பார்க்கிறோம். அரபு நாடுகள்ல இன்னைக்கு எல்லாம் லைசன்ஸோட நடந்துட்டு இருக்கு எல்லா விபச்சாரங்களும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை செயல்படுத்தி விபச்சாரத்தை குறைத்து அல்லாஹ்வுடைய மக்களை தூய்மையாக்க சக்தி பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் கூட இதை அனுமதித்து சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த காலத்திலே நாம் நம்முடைய ஈமானைத்தான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த காலத்திலே நம்முடைய ஈமானத்தை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும். நாட்டுல விபச்சாரம் ஹலால் ஆனதுனால நமக்கு விபச்சாரம் ஹலால் ஆகாது. நாட்டுல விபச்சாரம் ஹலால் ஆனதுனால நமக்கு விபச்சாரம் ஹலால் ஆகாது. எந்த அளவு நம்முடைய கற்பையும் பார்வையும் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த நாட்டில் வசிச்சாலும் அப்படி கற்பையும் பார்வையும் அப்படிப்பட்ட நாடுகளிலே பாதுகாக்க முடியவில்லை என்றால் அடுத்த நிமிஷமே பெட்டி கட்டி வேற வீட்டுக்கு போயிடணும், வேற நாட்டுக்கு ஓடிடணும். ஈமானை இழந்து, இஸ்லாமை இழந்து
அல்லாஹுடைய மார்க்கத்துடைய இந்த மிகப்பெரிய சட்டத்தை இழந்து அல்லாஹுடைய கோபத்திற்கு ரோஷத்திற்கு ஆளாகி விடக்கூடாது. அப்ப நம்முடைய பார்வைகளையும் நம்முடைய கற்பையும் அதிகமாக ஏன்னா இந்த காலத்துல ஒரு பார்வையை நேரா பார்க்க முடியாது, ஒரு பார்வையை நேரா பார்க்க முடியாது, குனிஞ்சு பார்க்க முடியாது, நின்று பார்க்க முடியாது, ஓட முடியாது, கார்ல போக முடியாது, எங்கேயும் திரும்பி ஒரு போஸ்டர் பார்க்க முடியாது. அந்த அளவு ஒரு சமுதாயம் சீர்கட்டு இருக்கக்கூடிய காலம். எங்கு பார்த்தாலும் விபச்சாரத்திற்கு அழைப்பு, டிவியை திறந்தாலும் விபச்சாரத்துக்கு தான் அழைப்பு, சிஸ்டமை திறந்து உட்கார்ந்தாலும் விபச்சாரத்துக்கு தான் அழைப்பு, இஸ்லாமை பத்தி கேட்போன்னு உள்ள போனாலும் அங்கேயும் விபச்சாரத்துக்கு தான் அழைப்பு. சைடில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ், வீடியோஸ் சொல்றேன். இப்போ இந்த அளவு சமுதாயம் மாறிவிட்ட பொழுது சமுதாயத்தை குறை சொல்லாமல் நாம் நம்முடைய கற்பையும் பார்வையும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு இஹ்சானுடைய தன்மையை கொண்டு எந்த அளவு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகுமு ஸஆ, மறுமை ஏற்படாது, ஹத்தா யظஹரல் ஃபுஹ்ஷு, மானக்கேடான விஷயங்கள் பரவிவிடும். விபச்சாரத்தோடு இந்த மானக்கேடான விஷயங்கள் எல்லாம் பரவிவிடும். குறிப்பாக அந்த மானக்கேடான விஷயம் பெண்களிடத்திலே அதிகமாக காணப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த அடையாளத்தை. சயகூனு ஃபி ஆஃபிரி உம்மதி, என்னுடைய உம்மத்தில கடைசி காலத்துல நிசாஉஹும், பெண்கள் இருப்பார்கள், காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாகவே இருப்பார்கள், அலா ரூஸிஹிம் கஅஸ்னிமத்தில் புக்தில் இஜாஃப், ஒட்டகத்துடைய திமிழ்களை போன்று அவர்கள் தலையிலே அந்த முடிகள் ஆக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அரபிகளுடைய நிறைய பெண்களை பாருங்க, அந்த ஒட்டக திமிழ் மாதிரி தான் இப்படி பின்னாடி பெரிய முடி வச்சுட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், இந்த பெண்கள் மறுமை நாளுடைய கடைசி காலத்திலே ஏற்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லமரஹுமா, இரண்டு கூட்டத்தார்கள், இவர்களை நான் பார்த்ததில்லை, இருவருமே நரகவாதிகள். அதுல ஒரு கூட்டம் யாருன்னு சொன்ன போறோம், ஒரு கூட்டம் யாருன்னு சொன்னோம், கைகளிலே கம்புகளை வைத்துக்கொண்டு மாடுகளை அரிப்பது போன்று மனிதர்கள் அடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆட்சியாளர்கள். இரண்டாவது கூட்டம் நிசா காசியாத்துன் ஆலியாத், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள், முமீலாத்துன் மாலியாத், அவர்களும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் அவர் பக்கம் சாய்ப்பார்கள். அவருடைய ஆடையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, அவருடைய தலையிலே ஒட்டக திமிழ்களை போன்று சில அடையாளங்கள் இருக்கும். லா யதுகுல்னல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. வலா யஜிதுன ரிஹஹா, சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர முடியாது. வ இன்ன ரிஹஹா லா யூஜது மின் மஸீரத்தி கதா வ கதா, இன்ன தூரத்தில் இருந்துதான் அவர்கள் சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர முடியும். காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். இப்ப என்ன விளக்கம் இதற்கு அப்படின்னு சொன்னா, யாருடைய ஆடை மெல்லியதாக இருக்குமோ, யாருடைய ஆடை மெல்லியதாக இருக்குமோ, யாருடைய ஆடை இறுக்கமாக இருக்குமோ, யாருடைய ஆடை அலங்காரமாக இருக்குமோ, இந்த மூன்று ஆடை, இந்த ஆடை அணிந்திருந்தாலும் அவர்கள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு முஸ்லிம்கள் போடக்கூடிய ஹிஜாப், அதுவெல்லாம் ஹிஜாபா, இதை மறைக்கிறதுக்கு ஒரு ஹிஜாபை மேலே போடணும். அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய ஹிஜாபுகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வெளிநாட்டு வாழ் சகோதரர்களுக்கு சொல்கிறேன், தங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபை, இப்படிப்பட்ட ஹிஜாபை இந்த நாட்டிலிருந்து வாங்கி சென்று என்ன புண்ணியம் பாருங்க. இன்னைக்கு பட்டு புடவை கடைக்கு செலக்ஷன் பண்ண போற மாதிரி ஹிஜாபு கடையில் முஸ்லிம் பெண்கள் செலக்ட் பண்ண போறாங்க. ஹிஜாபை பார்த்தாலே இது எந்த கடையில் வாங்கினாங்கன்னு கேட்குற அளவுக்கு தான் ஹிஜாப் இருக்கு. எந்த கடையில் இந்த ஹிஜாபை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டு தெரிந்து கொண்டு அந்த கடைக்கு போகிற அளவுக்கு இருக்கு. ஹிஜாப் எப்படி இருக்கணும்? அலங்காரமாக இருக்கக்கூடாது, மெல்லியதாக இருக்கக்கூடாது, அடுத்து இறுக்கமாக இருக்க, உடல் அங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இறுக்கமாக இருக்கக்கூடாது. இந்த மூன்று தன்மைகள் இல்லாமல் இருந்தால்தான். இல்லைன்னு சொன்னா அவங்க ஹிஜாப் போட்டாலும் இந்த ஹதீஸின்படி அவர்கள் ஆடை அணிந்திருந்தாலும் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. இந்த தூரத்திலிருந்துதான் சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுழைவார்கள். இவர்கள் நரகவாதிகள். சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயம் அல்ல கண்ணியத்துக்குரியவர்கள். ஒரு ஆடையுடைய விஷயம் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தார்களாக நம்முடைய குடும்பத்தார்களை ஆக்கிவிட்டார்கள். எத்தனை குடும்பத்தில் நம்முடைய எத்தனை பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஹிஜாபோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்லி தடுத்து அதிலிருந்து அந்த சமுதாயத்தை எப்போ வெளியே கொண்டு வர போகிறோம்? நல்லா பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மானக்கேடான விஷயங்கள் பரவிவிடும்.
பெண்கள் மத்தியிலே ஆடையுடைய குறைவு ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், மதுவை மக்கள் குடிப்பார்கள், குடிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை ஹலாலாக்குவார்கள். குடிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை ஹலாலாக்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமையுடைய அடையாளங்கள் ஒன்று, வயுஷ்ரபல் ஹம்ரு, மதுவை மக்கள் குடிப்பார்கள். எந்த அளவு என்றால் என் சமூகத்திலே ஒரு கூட்டம் மதுவை ஹலாலாக்கும், அந்த மதுவிற்கு மது அல்லாத வேறு பெயர்களை சுட்டிக்கொள்ளும். மது அல்லாத வேறு பெயர்களை சுட்டிக்கொள்ளும். அதை கஞ்சான்னு சுட்டிக்கொள்ளும், அதை பான்னு சுட்டிக்கொள்ளும், அதை பீர்னு சுட்டிக்கொள்ளும், அதை சிகரெட்னு சுட்டிக்கொள்ளும். பெயர்கள் தான் மாற்றப்படுமே தவிர அதனுடைய நிபந்தனை எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். என்ன நிபந்தனை? மகாமரல் அக்கல், மூளையை மயக்கடிக்கும், மூளையை மயக்கடிக்கும். இப்போ இந்த தன்மை மது 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 குடிப்பார்கள், குடிப்பதோடு மட்டுமல்லாமல் ஹலால் ஆக்குவார்கள். நான் எனர்ஜிக்காக குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் எனர்ஜிக்காக குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் ஜிம்முக்காக குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் கராத்தைக்காக குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் நோய்க்காக குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி மதுவை குடிக்க ஆரம்பிப்பார்கள், மதுவை ஹலாலாக்கி விடுவார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இசை கருவிகள் மக்கள் பயன்படுத்துவார்கள், அதையும் ஹலாலாக்கி விடுவார்கள். இசை கருவிகளை பயன்படுத்துவார்கள், அதையும் ஹலாலாக்குவார்கள். பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், لَيَكُونَنَّ مِنْ أُمَّتِي أَقْوَامٌ يَسْتَحِلُّونَ الْحِرَّ وَالْحَرِيرَ وَالْخَمْرَ وَالْمَعَازِفِ. என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் ஹலாலாக்கும், பட்டாடையை ஹலாலாக்கும், மதுவை ஹலாலாக்கும், இசை கருவிகளை பயன்படுத்துவதை ஹலாலாக்கும். என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, இந்த கூட்டம் இன்னைக்கு இசையை ஹலாலாக்கி பேசிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு பார்க்குறோம், மீடியாவில் நுழையணும், டெக்னாலஜியில் நுழையணும், சமூகத்தில் அவர்களை போன்று சினிமா மீடியாக்கள்ல, அவங்க பிலிம் மீடியாக்கள்ல அவங்கள போக வரணும்னு சொல்லி இன்னைக்கு பல இசைக்கலைஞர்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்ற பெயரால் இசை கலக்கப்படுகிறது, சினிமாக்கள் என்ற பெயரால் முஸ்லிம்கள் இசையை கலந்து கொண்டிருக்கிறார்கள், அதுலேயும் மேலே வரணும்னு சொல்லி. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் பூமிக்குள் சொருவப்படுவார்கள், மக்கள் பூமிக்குள் அப்படியே ஈர்க்கப்படுவார்கள், நடுக்கங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும், குழந்தைகளுடைய உருவங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கும், குழந்தை உருவங்கள் மாற்றப்பட்டு பிறந்து கொண்டிருப்பார்கள். எப்போது அல்லாஹ்வுடைய தூதரே, லஹரத்தில் மஆசிஃப் வல் கைனாத், இசை கருவிகள் எப்போது பறைவிடுமோ, பாட்டு படிக்கக்கூடிய பாடல்களை படிக்கக்கூடியவர்கள் ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கு பின்னால் செல்ல ஆரம்பித்து விடுவார்களோ, அப்போது இது பறைவிடும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதை சர்வசாதாரணமாக பார்க்குறோம். இசை கருவிகளை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு பின்னால் போகிறதையும், பாட்டு படிக்கக்கூடிய போட்டிகளில் கலந்து கொண்டு முஸ்லீம்களும் அதில் இசையோடு பங்கெடுப்பதும் இன்னைக்கு சர்வசாதாரணமாகி கொண்டிருக்கு. குறிப்பாக கேரளாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபீல்டில் அதிகமாக இருக்கிறது யார் தான்? முஸ்லீம் பெண்கள் தான். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஜய் டிவி, இந்த சன் டிவியில் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் அதிகமாக கலந்து கொள்வது முஸ்லீம்கள் தான். அதனுடைய பட்டங்களை வாங்குறதும் முஸ்லீம்கள் தான். ஏட்டர் சிங்கர் ஜூனியர் யார் பட்டத்தை வாங்கினா அந்த ஆஜித்துங்கிற ஒரு பையன், அவனும் முஸ்லீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமூகத்திற்கு எவ்வளவு திறமைகளை கொடுத்திருக்கிறான். சரியான வழிகாட்டுதல் அந்த திறமையை பயன்படுத்தி இருந்தால் அவனை ஒரு பெரிய ஹாஃபிலாக இருக்கலாம், பெரிய காரியாகி இருக்கலாம். ஆனால் இந்த சமூகம் அவனை மேடைகளிலே அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டதை இசைத்து பார்த்து கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம் பையன், எப்படி அவ முஸ்லீம் பையனா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் இது யாரு? காஃபிர்கள் அல்ல. காஃபிர்கள் மத்தியில் இசை பரவன்னு சொல்ல, காஃபிர்கள் இசை ஹலால்னு சொல்லி பேசுவாங்கன்னு இல்லை. முஸ்லிம்கள் என்னுடைய சமூகம், லயஸ்தஹில்லன மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் யகுனன்ன மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்தில் இவர்கள் தோன்றுவார்கள், ஹலாலாக்குவார்கள் இசையையும் மதுவையும். இன்னைக்கு பார்க்கிறோம், சினிமாவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் இசை ஹலால் தான் பேசுறாங்க. இது இசையோட சேர்ந்தா தவறு இல்லைங்கிறாங்க. இஸ்லாமுக்கு இசைங்கிற பேரில் இஸ்லாமிக் சாங்ஸ்ல மியூசிக் கலக்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? ஸோ இந்த அளவு மக்களிடத்திலே அதிகமான இசையும் அதனுடைய ஹலாலாக்கக்கூடிய தன்மையும் ஏற்படும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹர்ஜ், கொலை மக்கள் மத்தியிலே அதிகமாகிவிடும். எந்த அளவு என்றால், கொலை செய்யப்பட்டவனுக்கும் தான் ஏன் கொலை செய்யப்பட்டான் என்று தெரியாது, கொலை செய்தவனுக்கும் ஏன்டா கொலை செஞ்சன்னு தெரியாது, கொலை செஞ்சவனுக்கும் ஏன் கொலை செஞ்சோன்னு தெரியாது, கொல்லப்பட்டவனுக்கும் நம்மளை ஏன் கொலை செஞ்சாங்கன்னு தெரியாது.
இந்த நேரத்திலே அல் காத்தில் வல் மக்தூல் ஃபின்னார், யார் கொன்னானோ அவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில் இருப்பான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கொன்னா நரகத்தில் இருப்பான், சரி, கொல்லப்பட்டவன் எப்படி நரகத்தில் இருப்பான்? கொல்லப்பட்டவனுடைய உள்ளத்திலும் அவனை கொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்த காரணத்தால் அவனும் நரகத்தில் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த உண்மை இன்னைக்கு பார்க்கிறோம். பழக்கத்துக்கு கொலை செய்றாங்க, ஆட்சி அதிகாரங்கிற பேர்ல கொலை செய்றாங்க, சர்வ சாதாரணமா நடக்குது. இலங்கையில் நடந்த பிரச்சனைகளை பாருங்க, அல்லது இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள்ல சிரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க. ஏன் போர்? ஒண்ணுமே இல்லை, காரணமே இல்லை. போர் செய்யணும், கொல்லணும், கொலை செய்யணும். பல நாடுகள் நடக்கக்கூடிய கிளர்ச்சிகள் எல்லாமே காரணங்கள் இல்லாத கிளர்ச்சிகள், ஒண்ணுமே இல்லாத கிளர்ச்சிகள், சாதாரணமாக இருக்கக்கூடிய கிளர்ச்சிகள் தான். அதற்கு பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் சேதப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமூகத்திலே மறுமை நெருங்கும் பொழுது கொலை அதிகமாகிவிடும். பேப்பரை திறந்தாலே இன்னைக்கு அதான், பேப்பரை திறந்தாலே அவர் கொலை, இவர் கொலை, அவர் கொலை, உயிர்களுக்கெல்லாம் இன்று மதிப்பே இல்லாத ஒரு காலம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நெருங்கும் பொழுது வட்டி மக்கள் மத்தியிலே பெருகிவிடும். வட்டி மக்கள் மத்தியிலே பெருகிவிடும். செல்வத்தை சம்பாதிப்பார்கள். ஹலால் இருந்து சம்பாதிக்கிறோமா, ஹராமில் இருந்து சம்பாதிக்கிறோமா என்ற ஒரு பொருட்டே படுத்தப்பட்டார்கள். ஹலால் ஹராமுக்கு ஒரு முக்கியத்துவமே இருக்காது. செல்வத்தை சம்பாதிக்கிறதுல ஹலால் ஹராமை பேணக்கூடிய ஒரு முக்கியத்துவம் முஸ்லீம்கள் மத்தியில் இருக்காது. வட்டிகளை சம்பாதிப்பாங்க, வட்டி கடை நடத்தி சம்பாதிப்பாங்க, பேங்க்ல மேனேஜரா இருந்து சம்பாதிப்பாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு தேவை பணம். அது ஹலாலா இருந்து வந்தாலும் எடுத்துக்கொள்வாங்க, ஹராமா இருந்து வந்தாலும் எடுத்துக்கொள்வாங்க, எப்படியாவது பணக்காரன் ஆகணும். இந்த ஒரு தன்மை முஸ்லிம்கள் மத்தியில் அதிகமாகிவிடும். அது ஏற்படும் பொழுது மறுமை எதிர்பாருங்கள். அடுத்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 3 அடையாளங்களை பார்த்து முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகுமு ஸஆ, மறுமை நெருங்காது, ஹத்தா யதபாஹா அன்-நாஸு ஃபில் மஸாஜித், மக்கள் போட்டி போட்டு கொண்டு பள்ளிவாசலை கட்டுவார்கள், பள்ளிகளை அலங்கரிப்பார்கள். மக்கள் அல்லாஹ்வுடைய இல்லங்களை போட்டி போட்டுக் கொண்டு அதிகமாக கட்டுவார்கள், அதை அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை என்ன சொல்கிறார்கள் என்றால், பள்ளியை கட்டுவாங்க, ஆனா பள்ளிகள்ல தொழுறதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க. பள்ளியை கட்டுவாங்க, 6000 பேர் நிக்கிற மாதிரி பள்ளியை கட்டுவாங்க, ஆனா 10 பேர் தான் அந்த ஊர்ல இருப்பாங்க. இப்படி ஒரு காலம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த காலம் தமிழ்நாட்டுடைய கிராமப்புறங்கள்ல ரொம்ப அதிகமாயிடுச்சு. பள்ளிகள் இருக்கு, ரொம்ப தூரமாக மிக விசாலமான பள்ளிகள் இருக்கு. ஜும்ஆவுடைய தொழுகைக்கு 15 பேர் தான் இருக்காங்க. அது இன்னொன்னு போட்டி. இந்த தெருல பள்ளி கட்டிட்டான்னு சொன்னா அந்த தெருக்கும் பள்ளி வேணும். இந்த கிழக்கு தெரு ஜமாத்துக்கு பள்ளினா மேற்கு தெரு ஜமாத்துக்கும் பள்ளி வேணும். போட்டிக்காக பள்ளிகள் அதிகமாகும். போட்டி போட்டுக் கொண்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அந்த போட்டியை கட்டுவார்கள். இப்னு அப்பாஸுடைய விளக்கத்தின்படி யூதர்களையும் நஸ்ரானிகள் எப்படி தங்களுடைய வணக்கஸ்தலங்களை அலங்கரிக்கிறார்களோ அது போன்று முஸ்லிம்களும் பள்ளிகளை அலங்கரிப்பார்கள். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பள்ளிவாசல் அலங்கரிக்கக்கூடிய அந்த காட்சி, பள்ளிவாசல்களை எல்லை மீறி, ஓரளவு எல்லை மீறி அலங்கரிக்கக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். கடன் வாங்கி கொண்டு, வட்டி வாங்கி கொண்டு, பேங்க்ல லோன் வாங்கிறான், இன்னைக்கு பள்ளி கட்டுறாங்க. பேங்க்ல லோன் வாங்கிறான், இன்னைக்கு பள்ளி கட்டுறாங்க, ஊருக்கு பள்ளி வேணும்னு சொல்லி. அந்த அளவு முஸ்லிம்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய இல்லத்தை கட்டக்கூடிய அந்த ஆர்வம் பெருமையிலே, செருக்கிலே, அலங்கரிப்பதிலே கொண்டு போய் விட்டுவிடும். சரியா? இந்த தன்மை வரும் பொழுது மறுமை எதிர்பாருங்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், மறுமை நெருங்கும் பொழுது கட்டிடங்கள் உயரமாகும். கட்டிடங்கள் உயரமாகும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கட்டிடங்களை உயரமாக கட்டிக்கொள்வார்கள். செருப்பு போடாதவங்க, ஆடை அணியாதவர்கள் எல்லாம் கட்டிடங்களை உயரமாக கட்டிக்கொள்ளுவார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மறுமையுடைய அடையாளங்களாக சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தன்மை யாரிடத்துல ஏற்படும்? அரபுகளிடத்துல யார் கேட்டாங்க? யாரிடத்துல? அரபுகளிடத்துல யார் கேட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, அரபுகளிடத்துல தான். இன்னைக்கு பார்க்குறோம், அரபு நாடுகளில் யாரா முதல்ல பெரிய கட்டிடத்தை கட்டுறது சொல்லி போட்டி நடக்குது தானே? எவ்வளோ உயரமாக யார் எந்த நாட்டில் கட்டிடம் கட்டுறதுன்னு சொல்லி போட்டி நடக்குது. அல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, அரபு நாடுகளில் குறிப்பாக எல்லா நாட்டிலும் இருந்தாலும் அரபு நாடுகளில்
கட்டிடங்களை உயரமாக கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு செருக்கு அதிகமாகிவிடும். அடுத்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஷ்ராத்திஹா இதா வலதத் அல் அமது ரப்பஹா, அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். இதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் மார்க்க அறிஞருடைய விளக்கத்தில் சிறந்த விளக்கமாக, முதல் விளக்கமாக சொல்லப்படுவது, தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த தன்மை குறைந்துவிடும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் அந்த தன்மையிலிருந்து ரொம்ப தூரமாயிருவாங்க. பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறது, மரியாதை செலுத்துறது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய இந்த தன்மை பிள்ளைகளிடத்துல போயிடும். அதிலேயும் பெண் பிள்ளைகள் மத்தியில் அதிகமாக போய்விடும். இன்னைக்கு பார்க்குறோம், ஓடி போறாங்க சர்வசாதாரணமாக, பெற்றோர்களை மதிக்காம சர்வசாதாரணமாக பெற்றோர்களை மீறி போறாங்க. சொன்னார்கள், எஜமானி தன்னுடைய ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். இதற்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தில் சிறந்த விளக்கம் இதுதான். இப்ப கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு எத்தகாரபு ஸமான், காலம் சுருங்கிவிடும், காலம் சுருங்கிவிடும். இதற்கு என்ன விளக்கம் சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள் சொன்னா, காலத்துடைய பரக்கத்தை போயிடும், நேரங்களுடைய பரக்கத்தே போயிடும். எல்லா இடத்துல தெளிவா சொன்னாங்க. அஹ்மத் பதிவு செய்றாங்க, அபூ ஹுரைரா அவங்க அறிவிப்பதாக, லா தகுமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான், மறுமை ஏற்படாது, காலம் சுருங்கும். ஃபதகூனு ஸனது கஷ்ஷஹர், வருடம் கழிந்தால் மாதம் கழிந்ததை போன்று இருக்கும். வருடம் கழிந்தால் மாதம் கழிந்ததை போன்று இருக்கும். வயகூன ஷஹரு கல் ஜும்ஆ, மாதம் கழிந்தால் ஒரு ஜும்ஆ போன மாதிரி இருக்கும். வதகூனுல் ஜும்ஆத்து கல் யௌம், ஜும்ஆ போயிடுச்சுன்னா ஒரு நாள் கழிந்த மாதிரி இருக்கும். வயகூனல் யௌம கஸ்ஸஆ, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று கழிந்துவிடும். இப்போ இந்த அளவு காலம் சுருங்கிவிடும். இன்னைக்கு பார்க்குறோம், நேத்தான் ஜும்ஆ தொழுத மாதிரி இருக்கும், அடுத்த ஜும்ஆ வந்துடும். போன வருஷம் தான் இங்கே வந்த மாதிரி இருக்கும், அடுத்த வருஷம் போகிறதுக்கு ஊருக்கு வாய்ப்பு வந்துடும். அப்போ தான் கண்ணன் வந்துட்டு போன மாதிரி இருக்கும், மனைவிக்கு அடுத்த நாளே வந்தது மாதிரி இருக்கும். பார்க்குறோமா இல்லையா? காலத்துடைய ஒரு பரக்கத், அந்த நேரங்களுடைய ஒரு பரக்கத்தெல்லாம் போயிடும். மக்கள் அப்படியே நேரங்கள் போன வாக்கிலேயே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்படும் பொழுது மறுமை எதிர்பார்க்கலாம். மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னு சொன்னால், நமக்கு மிக அருகாமையில மறுமை வந்து கொண்டிருக்கிறது. ஒல் தந்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகதி, ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளட்டும் நாளை மறுமைக்காக எதை அவர்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று. ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அல்லாஹ் எப்படி இந்த இடத்துல என்னையும் உங்களையும் முண்டு கூட்டினானோ அது போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் முண்டு கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வஸ்தஅஃபியனி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.